வெல்கம் டு பண்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபார் பொது தமிழ் தான் பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 2023 வரைக்கும் 6700 கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அதாவது கடந்த ஆண்டிலிருந்து எப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதித்தாள், அதே மாதிரியே தமிழில் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ரெண்டாக பிரியும். நம்மளும் அப்படி தான் பிரிச்சுருக்கோம். அது 2 பிடிஎஃபாக வரும் உங்களுக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு பிடிஎஃப், ஸ்கோரிங் டெஸ்ட்டு தனி பிடிஎஃப். ஸ்கோரிங் வந்து ஒரு 33 பேப்பர் கம்பைலேஷன் இருக்கும். மீதி இருக்கிறதுனா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே தமிழ் இல்லைனா உங்களால் கிளியர் பண்ண முடியாது. அதனால் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். மற்ற எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உதாரணத்துக்கு வரப்போகிற இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்லலாம் ஷுவராக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர்ஸ் பார்க்காம போகாதீங்க. அது ஏதோ ஈஸின்னு நினைக்காதீங்க. 100க்கு 40 மார்க் தானே அப்படின்னு சொல்லி போகாதீங்க. ஈவன் அதனால் கூட உங்களுக்கு வேலை எடுக்கலாம். நிறைய பேர் அப்படி இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லலாம் வந்து நிறைய பேர், கான்ஸ்டபிள் எக்ஸாம்லாம் அப்படி ரொம்ப கேர்லெஸ்ஸாக போய் நிறைய பேர் விட்டுட்டாங்க. சரிங்களா? அது மாதிரி வேணாம், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இதை தவிர்த்து நம்ம கிட்ட அந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், யூனிட் 8 யூனிட் 9, பாலிட்டி, சயின்ஸ், எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், அது மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி வரப்போகிற சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் சைக்காலஜி கம்பைலேஷன்லாம் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? மாதிரி உங்களுக்கு தெரியுமா கம்பைலேஷன், டூ யூ நோ, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள் யாரார் இன்ட்ரெஸ்டடோ. சரி, நம்ம குரூப் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2ன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துலேயுமே பொது தமிழ் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. நீங்கள் பொது தமிழில் மட்டும் தனியாக எப்போவுமே பார்க்கக்கூடாது. பொதுத்தமிழ் ஸ்கோரிங்கில் இருந்துச்சுன்னா பொதுத்தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூடு தான் பார்க்கணும். இந்த கம்பைலேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க 100க்கு 95க்கு மேலே, ஆப்டிடியூடில் 25/25, அதெல்லாம் வேணாம். நீங்கள் பாருங்கள், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ்க்கு தமிழையும் ஆப்டிடியூடும் சேர்த்துக்கங்க. 125 கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? அந்த 125 கொஸ்டின்ஸ்க்கு 115 ப்ளஸ் எடுத்தாலே அது ஒரு நல்ல ஸ்கோர் தான். எப்படி நீங்கள் பொதுத்தமிழ் மட்டும் தனியாக எடுக்கக்கூடாது. பொதுத்தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட் அவுட் ஆஃப் 125க்கு 115 ப்ளஸ் எழுதுனீங்கன்னாலே, ப்ளஸ் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், யூனிட் 8 யூனிட் 9, அதில் ஒரு 75 கொஸ்டின்ஸ் இருக்கா, அதில் நீங்கள் ஒரு 60 கொஸ்டின்ஸ். ஸோ 60 + 115 போட்டு பாருங்கள், 175 ப்ளஸ் வந்துடும். இந்த வாட்டி 175க்கு மேலே எடுத்தவங்களாம் டாப் ரேங்கில் இருந்தாங்க. சரிங்களா? அதனால் வந்து சேஃபாக நம்ம வேலை வாங்க பார்க்கணும் எப்போவுமே. அதை விட்டுட்டு இல்லை சார் பொதுத்தமிழ் தான் 195க்கு மேலே இது அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவுட் ஆஃப் 125 கொஸ்டின் 115க்கு மேலே எடுப்பேன். அவுட் ஆஃப் 75க்கு 60. ஸோ ஈஸிலி 175க்கு மேலே வந்துடும். எனிவே நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அந்த மீதி இருக்கிற 25 கொஸ்டின்ஸையும் நம்ம விட்டு வர போகிறதுல ஏதோ தான் பண்ணிட்டு போக போகிறோம். பை லக், பை ஸ்மார்ட் கெஸ்ஸிங், பை எலிமினேஷன் மெத்தட். அதில் ஒரு 5 மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா 15-20 கூட கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 180 185 கூட போகலாம். சரிங்களா? அது நமக்கு தேவையில்லை. 175 ப்ளஸ் இஸ் எ குட் ஸ்கோர். உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிற டீசெண்டான ஸ்கோர் தான். அதே மாதிரி குரூப் 2லையும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் பொது தமிழும் மென்டல் எபிலிட்டியும் சேர்த்து பாருங்கள்.